கேமரா வாங்கிட்டு செட்டிங்ஸை பார்த்து தலை சுற்றுச்சுனாலோ இல்லை யூஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஜெக்டடாக ஃபீல் பண்ணாலும் இந்த வீடியோ அதை கம்ப்ளீட்டாக மாற்ற போது ஃபோட்டோகிராஃபி பேசிக்ஸ் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஆட்டோ மோட்லேருந்து நீங்கள் மேனுவல் மோடுக்கு ஈஸியாக போயிடும். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டென்னிஸ் பால் ஷாட் வந்து ஃபோட்டோகிராஃபி பேசிக்ஸ் வச்சு எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோகிராஃபி உடனே பழகிறதுக்கு தடையாக இருக்க 3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் ஈஸியாக தவிர்த்துடலாம். கேமரா வாங்கின உடனே பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் இருக்க செட்டிங்ஸை பார்த்து ஓவர்வெல்ம் ஆகுறது, பயப்படுறது ரொம்ப சகஜம். இதை பாஸ் பண்ணுங்கள். ரொம்ப வருஷமாக ஃபோட்டோகிராஃபராக இருந்து செட்டிங்ஸ் நான் எத்தனை யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் ஒரு 3 to 4. மீதி எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் அல்லது ப்ரீசெட் மோடில் தான் இருக்கும். ரெண்டாவது, கேமரா பட்டன்ஸ் அண்ட் ஸ்க்ரோல்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஷூட்டுக்கு போனால் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 to 4 பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் ஷூட் ஆரம்பித்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 1 or 2 பட்டன்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மூணாவது, கெட் அவுட். கேமரா வாங்கி அந்த கடையிலே வந்து எடுத்து பார்க்குறது, அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே 4 செவருக்குள்ளே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆர்டிஸ்டிக்காவோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்கள் இமீடியட் என்வாயர்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் கம்மியாக இருக்கலாம், மோஸ்ட்டாக டியூப் லைட் போட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். போக போக எங்கே இருந்தாலும் ஃபோட்டோவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பழகும். பட் பிகினிங்கில் இதை தவிர்த்துடுது. ஃபோட்டோகிராஃபியில் ஃபோட்டான் அப்படின்றது லைட். இந்த லைட்டு அல்லது நம்ம பார்க்குற விஷயம் எப்போ பதிவு பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி தான் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் இந்த லைட் வாட் வி சி அப்படின்றத கேப்சர் பண்ணுறது தான் ஃபோட்டோகிராஃபியோட பேசிக். ஒரு விஷயத்தை பார்த்து அதை ஃபோட்டோவாக நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டை மேனேஜ் பண்ணுறோம். கலர்ஸ், ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் எப்படி நம்ம கண்ணில் வந்து லைட்டாக பட்டு வருதோ அதே மாதிரி தான் கேமராவில் பதிய போகுது. ஸோ கேமரா அப்படின்ற டிவைஸ் வச்சு நம்ம லைட்டை எப்படி பதிவு பண்ண போகிறோம்? லைட் வந்து கேமராவில் அப்பர்ச்சர் அப்படின்ற ஒரு ஓட்டை வழியாக போய் ஷட்டர் அப்படின்ற ஒரு விண்டோ திறக்கும்போது கரெக்டாக சென்சாரில் போய் பதிவாகும். ஸோ உலகத்தில் எந்த விதமான ஃபோட்டோவாக இருந்தாலும் அடிப்படையில் நடக்கிறது இதுதான். இப்போது இந்த சென்சார் அப்படின்றதுக்கு மட்டும் ISO அப்படின்ற பேராமீட்டர் வச்சுக்கலாம். ISO, அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், இது 3 தான் லைட்டை அஃபெக்ட் பண்ண போகிற 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபோட்டோகிராஃபியில் லைட்டை வந்து எக்ஸ்போஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ISO, அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், இதோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி வேர்ல்டில் எக்ஸ்போஜர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லப்படும். ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் IAS அப்படின்றது தான் வந்து எக்ஸ்போஜர் ட்ரையாங்கிளாக நான் ரெஃபர் பண்ணேன். ஸோ இந்த IAS அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ஈஸியாகிடும். இது போக இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு 3யும் ஒரு 6 ஃபேக்டராக வச்சு அதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். அந்த 6 ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைட்டை பர்டிகுலராக அது என்ன பண்ண போகுது. ரெண்டாவது, இந்த 3 விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாத்துக்குமே செகண்டரியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கப்புறம் மூணாவது மெஷர்மெண்ட். அதாவது இப்போது ISO அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு அளவு தானே, அந்த அளவு வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது 3மே டெக்னிக்கல். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, ஒரு ஃப்ரேம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பார்ப்பீங்க, எதை பேஸ் பண்ணி பார்ப்பீங்க, இதுதான் 4வது. இதுக்கப்புறம் மீதி 2 வந்து ரொம்ப சிம்பிள். 5வது விஷயம் வந்து கேமராவில் இந்த பட்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது, அதாவது ISO எடுத்துக்கிட்டோன்னா எப்படி நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்றது. 6வது ஃபேக்டர் சிம்பிள், சீட் ஷீட். இது என்னென்னா ஒரு செட் ஆஃப் தம்ப் ரூல்ஸ் ஆல்ரெடி செட் பண்ணி இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இடத்துல இந்த ISO வச்சா போதும், இந்த மாதிரி இடத்துல இந்த செட்டிங்ஸ் வச்சா போதும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் சீட் ஷீட்ஸ் தான் நான் வந்து ஆஃபர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ISO. இந்த IAS ட்ரையாங்கிளே இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்டானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ISO தான். இப்போது லைட் வந்து இந்த சென்சாரில் போய் பதிவாகுது. லெட்ஸ் சே, இமேஜின் பண்ணுங்கள், இந்த சென்சாருக்கு ஒரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மீட்டர் திருகுனா இன்க்ரீஸ் ஆகிறதும் அதை திருப்பி இந்த சைட் திருகுனா டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மீட்டரோட பேர் தான் ISO. ஓகேவா? ஸோ மீட்டரை நம்ம வந்து கூட்டுறோம் அப்படின்னா ISO இன்க்ரீஸ் ஆகும், மீட்டரை நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா ISO வந்து கம்மியாகும். ஸோ ISO வந்து நம்ம பார்த்த 6 ஃபேக்டர்ஸ் வச்சு இதை எப்படி வந்து கணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், லைட்டை வந்து ISO என்ன பண்ணும்? இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் ISO வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட் வந்து கூடும், அதே மாதிரி ISO வந்து குறைச்சிங்க அப்படின்னா லைட் வந்து குறையும். இதுதான் லைட்டோட ரிலேஷன்ஷிப் ஃபார் ISO. ISOக்கு வந்து ஒரு செகண்டரியான ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISOவை இன்க்ரீஸ் பண்ண நாய்ஸ் அப்படின்றது கூடும், அதாவது ஃபோட்டோவில் புள்ளியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் அதோட செகண்டரி ஃபேக்டர். ISO வந்து 100, 1000s அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ ISOவை நம்ம வந்து அடையாளம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 to 400 இல்லை 1600 இல்லை 1200 இல்லை 3600, 12000 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஹையர் நம்பர் அப்படின்னா ஹையர் ISO.
அட் த சேம் டைம் ஹையர் ஐஎஸ்ஓ அப்படின்னா ஜாஸ்தியாக லைட் வரப்போகுது அண்ட் கூடவே சேர்த்து நாய்ஸ் நிறைய வரப்போகுது. ஃபோட்டோகிராஃபில் பார்த்தா ஐஎஸ்ஓ எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா உங்களோட ஃப்ரேம்குள்ளே இருக்கிற அந்த லைட் அளவை பொறுத்து இருக்குது. ஸோ லைட் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களோட ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போது லைட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஎஸ்ஓ வந்து குறைச்சிக்கலாம். இதை கேமராவில் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யூஸ்வலாக டைரெக்டாக ஒரு பட்டன் இருக்காது, பட் ஒரு மெனுவை செலக்ட் பண்ணி நீங்கள் ஐஎஸ்ஓ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லெஃப்ட் ஆர் ரைட் சைடு நீங்கள் வந்து மாற்றினீங்கன்னா லெஃப்ட் வந்து யூஸ்வலாக கம்மி பண்ணுறதுக்கு, ரைட் வந்து யூஸ்வலாக ஹை ஆக்குறதுக்கு. ஓகே, சீட் ஷீட் ஐஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த வரப்போகிற நான் சீட் ஷீட்டை காமிக்கிறது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ அவுட்டோர் லைட் இல்லை ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னா 100 to 400 நீங்கள் வந்து ஐஎஸ்ஓ வச்சுக்கலாம். கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, இல்லை நீங்கள் ஷேடில் வந்துட்டீங்க, பிரைட் லைட்லேயே ஷேடில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா சம்வேர் அரௌண்ட் 400 to 800 வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் இண்டோர்ஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 800 அதை தாண்டி போக ஆரம்பிக்கலாம். டார்க்காக இருக்குது அப்படின்னா 1600 இதுலேருந்து தாண்ட ஆரம்பிச்சிடுவீங்க. பட் நீங்கள் 1600 தாண்ட ஆரம்பிச்சிங்களாலே நாய்ஸ் வந்து கூடிடும். ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து அந்த டிசிஷனை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோவில் வந்து நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கம்மி பண்ண வேண்டியது ஐஎஸ்ஓ தான். ஸோ அவ்வளோதான் ஐஎஸ்ஓ. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது அப்பர்ச்சர். லைட் ஃபஸ்ட்டு கேமராக்குள்ளே என்ட்ரி ஆகிற வழி வந்து அந்த ஓட்டை வந்து அப்பர்ச்சர். இது வந்து லென்ஸ் சம்மந்தப்பட்டமான விஷயம் அண்ட் லென்ஸில் தான் இது வந்து வேலை செய்யும். பட் நம்ம கேமராவில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். லென்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேட்ஸாக இருக்கும். ஸோ பிளேட் வந்து எல்லாம் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறதோ இல்லை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர்ச்சர் வந்து லைட்டை என்ன பண்ண போகுது, இதுவும் வந்து சிம்பிள். லைட் வந்து ஜாஸ்தியான அப்பர்ச்சர், அதாவது ஓட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா லைட் இன்க்ரீஸ் ஆகும். அதே அந்த அப்பர்ச்சரை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்னா லைட் குறையும். ஸோ செகண்டரி ஃபேக்டர், அப்பர்ச்சர் சேஞ்ச் பண்ணால் லைட் சேஞ்ச் ஆகும். பட் அதோடு சேர்த்து செகண்டரியாக சேஞ்ச் ஆக போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப். இப்போது ஐஎஸ்ஓ வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. பட் அப்பர்ச்சர் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். பட் ஆனால் போக போக ஈஸியாக பழகிடும். ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி உங்கள் ஃப்ரேமில் வந்து அந்த டெப்த் அல்லது அளவு, அந்த ஃபீல்டோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம எவ்வளோ தூரம் காட்ட முடியும் அப்படின்றது தான் வந்து இது வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு. ஸோ நம்ம அப்பர்ச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே வந்து அப்பர்ச்சரை வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த இது எவ்வளோ தூரம் பிளர் ஆகுது. நம்ம கூட அப்பர்ச்சர் வைக்கிறோம் அப்படின்னா அது பிளர் ஆகிட்டே போகும். பட் அப்பர்ச்சரை வந்து நம்ம கம்மியாக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன் வந்து பிளர்டாக தெரியாது, பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து ஃபோக்கஸில் இருக்குது, ஃபோக்கஸில் இல்லை, டெப்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, டெப்த் இன்னும் காட்டினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து டச் பண்ண போகிற ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சர். இதோட மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. இதை வந்து எஃப் ஸ்டாப்ஸ் அல்லது எஃப் நம்பர் அப்படின்னு வச்சு குறிப்பிடுவாங்க. ட்ரிக்கி பார்ட் வந்து இந்த எஃப் நம்பர் கிடையாது, பட் இதோட மெஷர்மெண்ட். இது என்னென்னா நம்ம லார்ஜர் அப்பர்ச்சர், கம்மியான அப்பர்ச்சர் அப்படின்னு பேசணும். இப்போ லார்ஜர் அப்பர்ச்சருக்கு நம்பர் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். F1.8, F2.8 அப்படின்னு கம்மியான சைடில் இருக்கும். இதே வந்து அப்பர்ச்சரை நம்ம கம்மியாக வைங்க அப்படின்னு பேசணும்னா அதோட நம்பர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். F10, F20, F30 அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் வரி பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து போக போக இது பழகிடும். பட் இப்போதைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்னே திருப்பி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் லெஃப்ட்டு கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்க உங்கள் டயலை அப்படின்னா வந்து அப்பர்ச்சர் வந்து கூடுதுன்னு அர்த்தம். ரைட் கூட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்பர்ச்சர் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்பர்ச்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கு? இப்போ நம்ம வந்து ஐஎஸ்ஓ பார்த்தோம், ஐஎஸ்ஓ வந்து லைட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ அப்பர்ச்சர் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கு. நான் 2 எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒன்று ஒரு மனுஷனை ஃபோட்டோ எடுக்கிறோம், இன்னொன்று ஒரு மவுண்டனை ஃபோட்டோ எடுக்கிறோம். இப்போ மனுஷன் அப்படின்றது உங்கள் ஃப்ரேமில் ஒரு சின்ன போர்ஷனாக தான் இருப்பாங்க. அந்த போர்ஷனுக்கு மட்டும் எனக்கு வந்து டெப்த்து தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் அப்பர்ச்சரை வந்து ஜாஸ்தியாக வைப்பீங்க. ஜாஸ்தியாக வச்சு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இதை வந்து நீங்கள் மவுண்டன் எடுக்க போகிறீங்க. மவுண்டன் வந்து ஒரு பெரிய வால்யூம் உள்ள ஒரு விஷயம். அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது ஃபுல்லாக கவர் ஆகணும். ஸோ அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், அப்பர்ச்சரை வந்து கம்மி பண்ணுவோம். ஸோ அப்பர்ச்சர் வந்து F10, F20 அப்படின்னு இந்த எண்டுக்கு கொண்டு வந்துட்டு வச்சா இந்த ஃபுல் மவுண்டன் வந்து நமக்கு கவர் ஆகும். ஸோ இதுதான் 2 எக்ஸ்ட்ரீம். அப்பர்ச்சர் வந்து டைரெக்டாக சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு, அதாவது இந்த ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து போர்ட்ரேட்ஸ் இல்லை பொக்கே, அதாவது ரொம்ப பிளர் ஆகிறதுக்கு க்ரியேட்டிவ் அண்ட் ஆர்டிஸ்டிக் யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளர் பண்ணுறது இல்லை வந்து அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக காட்டுறது வந்து ரொம்ப நார்மலாக பண்ணுற ஒரு விஷயம். இதை வந்து நம்ம கேமராவில் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யூஸ்வலாக டைரெக்டாக டெடிக்கேட்டடாக இதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். அப்படி இல்லைனா மெனுவில் போய் ஒரு பட்டன் தாண்டி இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து அப்பர்ச்சருக்கு வர சீட் ஷீட்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் பர்சனோட போர்ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து லார்ஜராக அப்பர்ச்சர் வச்சுக்குவோம். இந்த பர்சன் வந்து கூட அதாவது நம்ம குரூப் ஆஃப் பீப்புள் எடுக்கிறோம் அப்படின்னா அப்பர்ச்சர் வந்து டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதுவே வந்து ஒரு பில்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுவோம்.
அண்ட் வந்து மவுண்டன்ஸ் இல்லை லேண்ட்ஸ்கேப் எடுக்கும்போது நல்ல டிக்ரீஸ் பண்ணி அப்பர்ச்சர் வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஐஎஸ்ஓ அண்ட் அப்பர்ச்சர் பார்த்தாச்சு. கடைசியாக பார்க்க வேண்டியது ஷட்டர் ஸ்பீட் மட்டும். லைட் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் அந்த விண்டோ மூலமாக தான் வந்து லைட் வந்து சென்சாரில் போய் படுது. ஸோ இந்த ஷட்டர் வந்து எவ்வளோ நேரம் ஓப்பனாக இருக்குது, எவ்வளோ நேரம் க்ளோஸாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம கையில் இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீடுன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டை ஷட்டர் ஸ்பீட் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ விண்டோ வந்து லாங்கர் டைமுக்கு திறந்துருந்தால் ஆப்வியஸாக லைட் ஜாஸ்தியாக போகும். விண்டோ வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு திறக்குது அப்படின்னா லைட் வந்து கம்மியாக போகும். இதுதான். ஸோ ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட் வந்து கம்மியாகும். ஷட்டர் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா வந்து லைட் வந்து எக்ஸ்ட்ராவாக என்டர் ஆகும். ஸோ லைட் அஃபெக்ட் பண்ணுறது இல்லாமல் செகண்டரியாக ஒரு ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் டு மூமெண்ட். அதாவது உங்கள் ஃபீல்டில் வந்து மூமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஷட்டர் ஸ்பீட் வந்து செகண்டரி ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அகைன் 2 ஆப்போசிட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒன்று ஒரு குழந்தை விளையாடுறது இல்லை ஒரு குதிரை ஓடுறதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதையும், இன்னொரு பக்கம் ஒரு பில்டிங் அல்லது லேண்ட்ஸ்கேப் அல்லது ஒரு ப்ராடக்ட் அதாவது சுத்தமாக மூவ் ஆகாதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த ஷட்டர் ஸ்பீட் வந்து ஈஸியாக புரியும். ஒரு குழந்தையோ ஓடுற குதிரையோ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதோட ஆக்ஷனை வந்து ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வந்து நம்மளோட ஷட்டர் ஸ்பீட் வந்து ஹையாக இருக்கணும். அந்த லைட் உள்ளே என்ட்ரு ஆகிற டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹையர் ஷட்டர் ஸ்பீட் வைக்கும்போது ஹையர் மூமெண்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஃப்ரீஸ் ஆகும். இதே ஆப்போசிட்டில் வந்து சுத்தமாக மூவ் ஆகாத பர்சன் இல்லை ஒரு பர்சன் வந்து நின்று போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கான்ஷியஸாக அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஷட்டர் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு பில்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா டோட்டலாக இம்மூவபிள் சப்ஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல ஸ்லோவான ஷட்டர் ஸ்பீட் வச்சு எடுத்துக்கலாம். பேசிக்லி நீங்கள் வந்து ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோ ஆகிட்டே போகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரைபாட் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் ஷேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக பிடிக்கலன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, உங்கள் ஷட்டர் ஸ்பீடும் ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் உங்கள் கேமராவில் ஷேக் இருக்குது, நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் ஷேக் இருக்குன்னா நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்ட் ஆகிடும். ஷட்டர் ஸ்பீட் மெஷர் பண்ணுறது பார்த்திங்கன்னா டைம் வச்சு தான், எவ்வளோ நேரம் அந்த விண்டோ ஓப்பனாக இருக்குன்றதை பொறுத்து தான் ஷட்டர் ஸ்பீட். ஸோ இதை வந்து செகண்ட்ஸில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து 1 செகண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக காமனாக நடக்கிற மூமெண்ட்ஸ், இப்போ நான் கை ஆட்டிகிட்டு இருக்கிறது வந்து லெஸ் தென் 1 செகண்ட் தான் தேவைப்படும். ஸோ ஷட்டர் ஸ்பீடை வந்து 1/100 1/50 அப்படின்னு அந்த மாதிரி கூட்டிகிட்டே போகும். ஸோ அந்தளவு ஸ்பீட் வந்து எவ்வளோ தூரம் ஸ்பீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/100th of a second இல்லை 1/100s அப்படின்ற ஃப்ராக்ஷன்ஸில் தான் போகும். ஸோ ஸ்லோவாக ஷட்டர் ஸ்பீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து 2 செகண்ட் 1 செகண்ட் இல்லை 30 செகண்ட் கூட ஸ்லோ தான். இதே மாதிரி 1/50 அல்லது 1/100ம் ரிலேட்டிவ்லி ஸ்லோ தான். இப்போ அதை தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஷட்டர் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஷட்டர் ஸ்பீட்ஸ் வச்சுட்ருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஷட்டர் ஸ்பீட் ஃபோட்டோகிராஃபியில் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் மூமெண்ட் பேஸ் பண்ணி இருக்குது. அந்த மூமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ண விரும்புகிறீங்களா இல்லை மூமெண்ட்டாக காமிக்கணும்னு நினைக்கிறீங்களான்றதை பேஸ் பண்ணி உங்கள் ஷட்டர் ஸ்பீட் அதுக்கேற்றாப்புல மாறும். ஷட்டர் ஸ்பீட் வந்து கேமராவில் ரொம்ப ஈஸி. ஷட்டர் ஸ்பீடுக்குன்னு தனியாக எப்போவுமே ஒரு டயல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் வந்து லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட் வந்து கம்மியோ கூடவோ ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீட் ஷீட் ஃபார் ஷட்டர் ஸ்பீட். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ மூவிங்க்கு வந்து கம்மி ஷட்டர் ஸ்பீட் தேவை, ஜாஸ்தியாக மூவ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஷட்டர் ஸ்பீட்ஸ் தேவை. ஸோ குழந்தைங்களை எடுக்கிறது இல்லை மூவிங் கார் எடுக்கிறது இல்லை குதிரை எடுக்கிறது பெட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஹை ஷட்டர் ஸ்பீட் தேவைப்படும். இதுவே வந்து ஒரு சிங்கிள் பர்சன் வந்து நின்று போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கான்ஷியஸாக வந்து கேமராவுக்கு ஸ்டில்லாக நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோ ஆக ஆக கையிலேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ட்ரைபாடில் வைக்க வேண்டிய அவசியம். ஸோ ஐஎஸ்ஓ அப்பர்ச்சர் ஷட்டர் ஸ்பீட் இது மூணுமே பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. முடிஞ்சால் ஐ சப்ஸ்கிரைப்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. ஏன்னா மற்றவங்க இதை பார்த்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். இது போக உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். கண்டென்ட் அண்ட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி 1000 வீடியோஸ் போடுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன். ஸோ இதில் பாக்கி இருக்கிறது இன்னும் ஒன்று தான். இந்த IAS ட்ரையாங்கிள் நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சு ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். ஃபோக்கஸ் வந்து இதுக்குன்னு தனியாக வீடியோ போடுற அளவு ஒரு டாபிக். பட் இங்கே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் போட்டுட்டு அந்த டைரெக்ஷனில் காமிச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட IAS ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபோட்டோவில் தெரியும். இதை பார்த்து நீங்கள் லைட்டை பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 2 சினாரியோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ஸ்டார்ட் யுவர் லேர்னிங். ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபோட்டோ வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது இல்லை ரொம்ப லைட்டாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்க்கலாம். உங்கள் ஃபோட்டோ வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டில் லைட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா உங்கள் செட்டிங்ஸ் வந்து சூட்டபிளாக இல்லைன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் இதை எடுத்தோன்னே
கடைசியாக மாற்ற வேண்டியது ஐஎஸ்ஓ. ஃபஸ்ட்டு நீங்கள் டச் பண்ண வேண்டியது அப்பச்சர் அல்லது ஷட்டர் ஸ்பீட். உங்கள் சப்ஜெக்டோ உங்கள் மூமெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து அப்பச்சர் ஷட்டர் ஸ்பீடை வந்து மாற்றி இந்த லைட்டை வந்து நீங்கள் வந்து கூட்ட ஆரம்பிக்கலாம். பட் இது ரெண்டையும் வந்து கூட்ட முடியாது அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் ஐஎஸ்ஓவில் கை வச்சு ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஜாஸ்தி ஆகிடும், உங்கள் ஃபோட்டோ வந்து டார்க்காக இருக்கும். அடுத்து ஃபோட்டோ ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓவை தான் டச் பண்ணுவீங்க. ஏன்னா ஐஎஸ்ஓ ஜாஸ்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் அதை கம்மி பண்ணிடலாம். அதை கம்மி பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பச்சர் அல்லது ஷட்டர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஆப்வியஸாக லைட் கம்மியாகும். இதை வந்து நீங்கள் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த டிசிஷன் எடுக்கணும். இதே இது அப்பச்சர் வந்து நீங்கள் சின்னதாக ஆக்க நீங்கள் வந்து உங்களோட லைட் வந்து கம்மியாகும். பட் இதுவுமே நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சினாரியோ நம்பர் 2 வந்து கேமரா ஷேக் அல்லது உங்கள் இமேஜில் ஷேக் இருக்குது. இப்போது கேமராவை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க, ஹோல்ட் பண்ணிட்டீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, இல்லை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸ்டெடியாக இருக்குது உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷேக் கட் பண்ணி இப்படி கெட்டியாக பிடிச்சதுக்கப்புறமும் உங்கள் ஃபோட்டோவில் வந்து ஷேக் தெரியுது அப்படின்னா உங்கள் ஷட்டர் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து டைரக்ட்லி ஷட்டர் ஸ்பீட் ரிலேட்டட் தான். ஓகேவா? ஸோ உங்கள் ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் கூட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து ஷேக் வந்து கம்மியாகிட்டே வரும். அந்த உங்கள் ஃபோட்டோவில் இருக்க அந்த மூமெண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை கூட்டும் போது ஆப்வியஸாக லைட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நீங்கள் அப்பச்சர் அண்ட் ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஷாட் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இத்தனை வருஷம் ஃபோட்டோகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணாலுமே இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-250 ஷாட்ஸ் ஆச்சு. அண்ட் ஒரு 2 to 3 hours நான் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் தட்ஸ் த பாயிண்ட். நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க, கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் தான், ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக பழகிடும். அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் மட்டும்தான் மிஸ்டேக்ஸே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷாட் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஹார்ஷான சன்லைட்டில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா லைட் ஜாஸ்தியாக தேவைப்படும். அண்ட் டென்னிஸ் பாலை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வர ஆரம்பிக்கும். இதை நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், பால் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருந்தாலோ இருட்டாக இருந்தாலோ இந்த டென்னிஸ் பாலும் அந்த தண்ணி ஸ்பின் ஆகிறதும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஷாட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேமில் வந்து என்ன இருக்குது, என்ன தேவைப்படும் அப்படின்றத நம்ம வந்து அரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்து பார்த்தோன்னே தெரியும் நமக்கு வந்து ஸ்பீட் ஜாஸ்தியாக தேவை, அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நல்லா ஷட்டர் ஸ்பீடை ஹையாக இன்க்ரீஸ் பண்ணி ஷாட் எடுக்க அந்த தண்ணி வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து ஆனால் ஷட்டர் ஸ்பீட் கூட்டுறனால லைட் வந்து கம்மியாகும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஐஎஸ்ஓவும் அப்பச்சரும் யூஸ் பண்ணி இந்த லைட்டை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஐஎஸ்ஓ அப்பச்சரை பேலன்ஸ் பண்ணுறோம். பட் அப்பச்சர் வந்து இந்த பால் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா அப்பச்சர் வந்து 4லேருந்து இந்த 7 ரேஞ்சில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த பாலும் தெரியும், சுற்றி இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃபோக்கஸில் வர ஆரம்பிக்கும். ஓகே, இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பொறுமையாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் ஷுவராக வந்துடும். அண்ட் என்னோடய ஷார்ட்டே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் அந்த மிஸ்டேக்ஸோடு காமிக்கும் போது தான் வந்து அந்த க்ரோத், அந்த ப்ராசஸ் வந்து தெரியும், நம்ம எடுக்க தான் வருது அப்படின்றது தெரியும். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான ஃபோட்டோகிராஃபி லேர்னிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.